اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. رواه مسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورتل القرآن ترتيلا. قال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. வாருங்கள், குர்ஆனை தஜ்வீதுடன் எளிய முறையில் ஓத கற்றுக்கொள்வோம். தஜ்வீத் வகுப்பில் உள்ள அனைவர் மீதும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. சென்ற பாடத்தில் ஹம்ஸத்துல் கத்அ எவ்வாறெல்லாம் பயன்படுத்தப்பட்டு உச்சரிக்கப்படுகின்றது என்பதை பார்த்தோம். நீங்கள் அனைவரும் அதன் சட்டங்களை விளங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதை பார்க்காதவர்கள் மேலே ஐ பட்டன் லிங்க் தெரிகிறது, இதற்குள் சென்று முதல்ல இருந்து கடைசி வரை ஒரு முறை பார்த்து கொள்ளவும். ஏனென்றால் இன்றைய ஹம்ஸத்துல் வஸ்லின் ஹதஃப் பாடத்தை விளங்கிக் கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும். மேலும் மறுமையில் நன்மை அடைய, நல்லெண்ணத்துடன் மற்றவர்கள் பயனடைய இந்த வீடியோவை பகிரவும். இன்றைய பாடத்தில் நாம் வினைச்சொல்லில் வரும் ஹம்ஸத்துல் வஸ்லை நீக்கும் ஒரு கூடுதலான சட்டத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைய பாடத்தின் தலைப்பு ஹஸஃப். இது ஹம்ஸாவுடைய சட்டங்களில் உள்ளதாகும். இந்த பாடத்தை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளவும். இது மிகவும் இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். ஏனென்றால் இது அரபிக் கிராமருடன் தொடர்புடையது. அதாவது நஹ்வு, சர்ஃப் என்னும் அரபி இலக்கணங்களுடனும் மற்றும் தஜ்வீத் சட்டங்களுடனும் தொடர்புடையதாகும். இது முதல்ல இருந்து கடைசி வரை மிகவும் கவனமாக பார்க்கவும். முதலில் ஹஸஃப் என்றால் என்ன, மேலும் இது குர்ஆனில் உள்ள எத்தனை வசனங்களுடைய எந்தெந்த சொற்களில் பயன்படுத்தப்பட்டு எவ்வாறு நீக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஹஸஃப் என்ற ஹம்ஸாவுடைய சட்டத்தை இலகுவாக மிகவும் எளிமையான முறையில் விளங்கிக் கொள்ளலாம். இப்போ ஹஸஃப் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன என்பதை பார்ப்போம். ஹஸஃப் என்ற வார்த்தைக்கு லுகத்தன், அதாவது அரபி மொழியில் அழித்தல், வீழ்த்தி விடுதல், நீக்கி விடுதல் என்று பல பொருள்கள் உண்டு. இந்த ஹஸஃப் என்ற நீக்கும் சட்டத்திற்கான முறையை அறிந்து கொண்டால் இது எந்த அடிப்படையில் தஜ்வீதுடன் தொடர்புடையது என்ற கேள்விக்கான விடையை தெரிந்து கொள்ளலாம். குர்ஆனுடைய வசனங்களின் ஒரு வார்த்தையில் அலிஃப் போல் உள்ள இரண்டு ஹம்ஸாக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து முதலாக உள்ள ஹம்ஸாவின் மீது ஃபத்ஹாயிடப்பட்ட ஹம்ஸா கத்இயாகவும் இரண்டாவது ஹம்ஸாவின் மீது கஸ்ராயிடப்பட்ட ஹம்ஸத்துல் வஸ்லாக இருந்தால் அப்போது இரண்டாவதாக உள்ள ஹம்ஸத்துல் வஸ்லை நீக்கிவிட்டு முதலாக உள்ள ஃபத்ஹாயிடப்பட்டுள்ள ஹம்ஸத்துல் கத்அ என்னும் இந்த அலிஃபை உச்சரிப்பதாகும். இதுதான் ஹதஃபுடைய சட்டமாகும். இந்த அடிப்படை விளங்கி கொண்டால் குர்ஆனில் இருக்கும் ஹம்ஸத்துல் வஸ்லை ஏன் நீக்கப்பட்டிருக்கு என்பதை இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். குர்ஆனில் ஹஸஃப் என்ற இந்த சட்டம் எந்தெந்த வசனங்களில் இருக்கு என்பதை பார்க்கலாம். இது முழு குர்ஆனில் வெறும் 5 வசனங்களின் 5 வினைச்சொற்களில் மட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. குர்ஆனுடைய ஒரு சொல்லை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் மீதமுள்ள 4 வார்த்தைகளை இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். சூரா சபா என்கின்ற 34வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஃப்தரா அலல்லாஹி கதிபன் அம் பிஹி ஜின்னஹ். இந்த வசனத்தில் வரும் அஃப்தரா என்ற இந்த வார்த்தையை கவனமாக பாருங்கள். அஃப்தரா என்ற இந்த வார்த்தையை பார்த்தால் நமக்கு இங்கு ஒரு கேள்வி எழும். சென்ற பாடங்களில் நாம் படித்திருப்போம், ஹம்ஸத்துல் வஸ்ல் இடம்பெற்றுள்ள சொல்லின் 3வது எழுத்தில்
தம்மா இருந்தால் அலிஃபுக்கு தம்மா வைத்தும், ஃபத்ஹா அல்லது கஸ்ரா இருந்தால் அலிஃபுக்கு கஸ்ரா மட்டுமே வைத்து படிக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்போம். இதுதானே ஹம்சத்துல் வஸ்லுடைய சட்டமாகும். ஆனால் இந்த வசனத்தில் துவங்கும் ஹம்சாவிற்கு ஃபத்ஹா வைத்து உச்சரிக்கப்படுகிறதே ஏன்? என்ன, இது ஹம்சத்துல் வஸ்ல் இல்லையா? ஆமாம், இது ஹம்சத்துல் வஸ்ல் இல்லை, இது ஹம்சத்துல் கதாவுடைய எழுத்தாகும். இங்கு ஹம்சத்துல் வஸ்ல் இருந்தது, ஆனால் ஹம்சத்துல் வஸ்லை ஹஸப் செய்யப்பட்டிருக்கு, அதாவது வீழ்த்தப்பட்டிருக்கு. அது எப்படி? அஃப்தரா என்ற சொல் அசல்ல இஃப்தராவாகத்தான் இருந்தது. இந்த வார்த்தையை கவனமாக பாருங்க. மேலும் ஹதஃப் உடைய சட்டத்தை கொஞ்சம் சிந்தனையில் கொண்டு வாங்க. ஒரு வார்த்தையில் அலிஃப் போல் உள்ள 2 ஹம்சாக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து முதலாக உள்ள ஹம்சா ஃபத்ஹாயிடப்பட்டுள்ள ஹம்சா கத்ஈயாகவும் இரண்டாவதாக உள்ள ஹம்சா கஸ்ரா உள்ள ஹம்சத்துல் வஸ்லாக இருந்தால் இரண்டாவதாக உள்ள ஹம்சத்துல் வஸ்லை நீக்கிவிட வேண்டும். இப்போ மீதி இருப்பது ஃபத்ஹாயிடப்பட்டுள்ள ஹம்சத்துல் கத்ஆ இருக்கும். ஆதலால் தான் இங்கு அஃப்தரா அலல்லாஹி கதிபன் அம்பிஹி ஜின்னஹ் என்று ஓதுகிறோம். அதேபோல் மீதமுள்ள 4 வசனங்களில் வரும் 4 வார்த்தைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது எந்தெந்த அத்தியாயங்களில் எந்த வசனங்களில் வரும் என்றால், சூரா மரியம் 19வது அத்தியாயம் 78வது வசனத்தில் வரும் அத்வலஅ என்ற இந்த சொல் அசல்ல இத்வலஅவாகத்தான் இருந்தது. அதே போல சூரா சாஃபாத் 37வது அத்தியாயம் 153வது வசனத்தில் வரும் அஸ்தஃபா என்ற இந்த வார்த்தை அசல்ல இஸ்தஃபாவாகத்தான் இருந்தது. மேலும் சூரா சாத் 38வது அத்தியாயம் 75வது வசனத்தில் வரும் அஸ்தக்பர்த என்ற இந்த சொல் அசல்ல இஸ்தக்பர்தவாக இருந்தது. மேலும் 63வது அத்தியாயம் 6வது வசனத்தில் வரும் அஸ்தகுஃபர்த என்ற இந்த சொல் அசல்ல இஸ்தக்ஃபர்தவாக இருந்தது. ஆக இந்த 4 வசனங்களில் வரும் 4 வார்த்தைகளின் துவக்கத்தில் 2 ஹம்சாக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து முதலாக உள்ள ஹம்சா ஃபத்ஹா இடப்பட்டுள்ள ஹம்சா கத்ஈயாகவும் இரண்டாவதாக உள்ள ஹம்சா கஸ்ரா உள்ள ஹம்சாவாக இருப்பதால் இரண்டாவதாக உள்ள ஹம்சா வஸ்லை நீக்கிவிட்டு ஃபத்ஹாவுடன் உள்ள ஹம்சத்துல் கத்ஆ உச்சரிக்கப்படுகிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முழு விளக்கங்களை நஹ்வு சர்ஃப் போன்ற அரபி இலக்கணங்களில் தெரிந்து கொள்ளலாம். ஆக குர்ஆனில் உள்ள அஃப்தரா, அத்வலஅ, அஸ்தஃபா, அஸ்தக்பர்த, அஸ்தகுஃபர்த ஆகிய 5 விடைச்சொற்களில் உள்ள ஹம்சாவை ஏன் ஃபத்ஹாவுடன் உச்சரிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அரபு எழுத்துக்களின் சட்டங்களை ஒவ்வொன்றாக நிதானமாக அடுத்தடுத்த பாடங்களில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அவன் விரும்பிய முறைப்படி குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.